வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மசாலா, அதாவது இந்தியன் மசாலா, அதாவது இந்தியாவில் தயாராகக்கூடிய 2 மசாலா நிறுவனங்கள், மசாலா பொடி. இப்போ நீங்களும் சரி நானும் சரி நிறைய நம்ம வீட்டில் வந்து மசாலா பொடி போய் கடையில் வாங்கிட்டு வந்து, அதுவும் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லலாம் மசாலா பொடிகள் வந்து விற்கிறாங்க. அந்த மசாலா பொடிகளெல்லாம் வாங்கி வந்து நம்மளும் சமையலுக்கு வந்து ஃபிஷ் கறி மசாலா, கரம் மசாலா, அந்த மசாலா, ரசம் மசாலா, எல்லாமே ரசம் சாம்பார் பொடி எல்லாமே. யாரும் வந்து பழைய காலம் மாதிரி மிளகாய் வத்தல், மஞ்சள் எல்லாத்தையும் வந்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் போய் அங்கே போய் அதை வந்து திரித்து அதை வந்து வாங்கிட்டு பொடியாக்கி கொண்டு வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறது வந்து மிக மிக குறைவு. ஆனால் இன்னும் சில இடங்களில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கக்கூடிய இந்த இந்தியன் மசாலா, அந்த இந்திய மசாலா நிறுவனங்கள் ஒரு 2 மசாலா நிறுவனங்களுடைய அந்த மசாலா பொருட்களில் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு கேன்சர் உருவாக்கக்கூடிய இது இருக்குது, ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அமெரிக்க நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. அது போக அந்த மசாலா பொருட்களுக்கு வந்து ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வந்து அந்த மசாலா பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் இன்னும் வந்து இந்தியாவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் பிராண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பிராண்டாக தான் நம்மளும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இந்திய மசாலா பொருட்கள், அதாவது நம்ம வந்து மசாலா அப்படின்னாலே அப்படியே நல்லா ஸ்பைஸியாக அப்படியே சூப்பராக, அதுவும் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவோம் பாருங்கள், அப்படி அள்ளி அப்படி போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே பயங்கரமாக அதை பார்க்கவே அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் மசாலாக்கள் வந்து ஒரு கேன்சரை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன மசாலா பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மசாலா நிறுவனங்கள், அதாவது எம்டிஹெச் மெட்ராஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் கறிப்பொடி, மெட்ராஸ் சாம்பார் மசாலா பொடி, மெட்ராஸ் கறி மசாலா பொடி, அந்த எம்டிஹெச் நிறுவனம் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனம், எவரெஸ்ட் நிறுவனத்துடைய ஃபிஷ் கறி மசாலா. ஸோ இந்த எவரெஸ்ட் நிறுவனத்துடைய ஃபிஷ் கறி மசாலாவில் வந்து எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அமெரிக்க நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA அப்படிம்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த நிறுவனம் வந்து இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு வந்து தடை விதித்திருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எவரெஸ்ட் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாப்புலரான பிராண்டு. அது வந்து பயங்கரமாக வந்து சேல் ஆகுது. நம்ம இந்தியாவிலையும் சரி, அது போக வெளிநாடுகள்லையும் சரி, ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை அதிகப்படியாக வாங்கி வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஹாங்காங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ இந்த மீன் குழம்பு மசாலாவில் வந்து நிறைய வந்து எத்திலீன் ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சிங்கப்பூருக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. சிங்கப்பூர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய கொள்முதல் மற்றும் விற்பனை 2க்குமே வந்து இந்த மசாலா பொருட்களுக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள். இந்த எவரெஸ்ட் நிறுவனத்தை அணுகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மிக பெருமையான மிக பழமையான ஒரு 50 வருட பாரம்பரியம் கொண்டது, அதனால் எங்களுடைய மசாலா பொருட்களில் எந்த தீங்கும் கிடையாது, பாதுகாப்பானது அப்படின்றாங்க. ஆனால் எம்டிஹெச் நிறுவனம் அதுக்கு எந்த விதமான பதில் கருத்தும் கூறவில்லை. அதாவது இந்த எத்திலீன் ஆக்சைடு தான் என்ன, அந்த எத்திலீன் ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில்துறையில் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதுபோக இந்த 2018 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கான லிம்பாய்டு புற்றுநோய் மற்றும் வந்து மார்பக புற்றுநோய் இதுக்கெல்லாம் வந்து இந்த மசாலா பொருள் வந்து காரணமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி 2019 இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஆல்ரெடி தடை வச்சுருக்கிறாங்க. சால்மனெல்லோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இப்போ வந்து மறுபடியும் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து இந்த குரூப் 1 கார்சினோஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புற்றுநோயை அதிகரிக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி வந்து அதில் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய அபாயம் வந்து அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள். ஹாங்காங்கில் வந்து இப்போ வந்து முழுக்க தடை. ஹாங்காங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவரெஸ்ட் மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த எத்திலீன் ஆக்சைடுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால்
அதற்கு $50,000 வரைக்கும் பெனால்ட்டி மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் வந்து முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து அதிகமான பொருட்களை வந்து டீலர்ஷிப் எடுத்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மறுபடியும் இந்த பொருட்களெல்லாம் திரும்ப வாங்குங்க அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிறத வந்து சிறிய அளவு பயன்படுத்தினா ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதுபோக இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பைஸ் போர்டு இந்தியாவில் வந்து ஸ்பைஸ் போர்டு நிறுவனத்தால் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். அதுபோல் FASSIயால் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். அதனுடைய இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சொன்னாலும் அதில் வந்து எத்திலீன் ஆக்சைடை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிப்பா, எத்திலீன்றிய அந்த எத்திலீன்னா என்னப்பா, அது என்னப்பா பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. இந்த எத்திலீன் ஆக்சைடு சயின்ஸு ஸ்டூடெண்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற எரியக்கூடிய ஒரு வாயு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து விவசாயம், சுகாதாரம், உணவு பதப்படுத்துதல், புகை போக்கி மற்றும் பூச்சிக்கொல்லி போன்ற கருத்தடை மருந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து கலப்பாங்க. ஸோ அதுபோக நுண்ணுயிர் மாசுபாட்டை வந்து அகற்றுறதுக்கும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் வந்து இந்த சில மசாலா பொருட்கள் மற்றும் பிற இந்த உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்றாங்க. அதுபோக வந்து பாக்டீரியா, பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. ஆனால் அப்படி பயன்படுத்தினா கூட இதில் வந்து இந்த கார்சினோஜென்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்கிறாங்க. அந்த குரூப் வந்து இதை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விதி இருக்குது அந்த வெளிநாடுகளில். அதனால் அவங்க வந்து இப்போதைக்கு இந்த மசாலா பொருட்களுக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் வந்து 2023 இதுக்கு தடை வச்சுருக்கிறாங்க. அது போக இதை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிறு வலி, வாந்தி, குமட்டல், காய்ச்சல், தலை சுற்றல் இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது காணாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து ஆந்திராவில் ஒரு பையன் வந்து இந்த நைட்ரஜன் ஆக்சைடு கொண்ட அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து மயங்கி விழுந்து மூச்சு திணறலாகி ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கப்புறம் காப்பாற்றிருக்காங்கிற விஷயம். ஸோ அதனால் அந்த நைட்ரஜன் ஆக்சைடு உள்ள அந்த பிஸ்கெட்டில் வந்து இந்த வாயில் வந்து புகையாக வரும் பிஸ்கெட்டை சாப்பிட்டாங்கன்னா. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது, அந்த பஞ்சு மிட்டாயை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து அதை விட அட்வான்ஸ்டாக ஒரு செய்தி வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தா நிறைய பேர் பார்க்கல. ஏன்னா நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மக்கள் வந்து ரீல்ஸ் பார்த்து சும்மா அப்படியே ஒருத்தங்க ஆடுனாங்கன்னா தான் ரீல்ஸ் பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி பேசி நல்ல விஷயத்தை கொண்டு போனால் யாரும் பார்க்குறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பர்த்டே, அங்கே வந்து கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கேக்கு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கேக்கு சாப்பிட்டு அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் அதிகப்படியான அந்த சாக்ரீன் கலந்துருக்கிறாங்க. ஸோ அதிகப்படியான சாக்ரீன் கலந்து அந்த குழந்தை வந்து அதனால் இறந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து பர்த்டே அப்படின்னாலே அப்படியே க்ரீமை அள்ளி அந்த இதில் க்ரீமை தடவி ஏகப்பட்ட சாக்ரீனை சேர்த்து தான் அந்த இதை தயாரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி க்ரீமை வாங்கி நம்ம மக்கள் தின்னு வயிற்றுக்குள்ளே போட்டு போய் சேருங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரீமில் வந்து நிறையா வந்து சாக்ரீன் கலந்துருந்தாங்கன்னா அது வந்து அவங்க அப்பா அம்மாவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. சாப்பிட்ட கேக் சாப்பிட்டவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து அமெரிக்கா வந்து இந்த செரிலாக், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம், செரிலாக் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அந்த செரிலாக்கில் வந்து நெஸ்லே நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த செரிலாக்கில் வந்து அதிகப்படியான சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லதல்ல அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் போன்ற நாடுகளில் அது வந்து பயங்கரமாக வந்து இந்த கண்டத்துலலாம் வந்து பயங்கரமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு நெஸ்லே. ஸோ அந்த சுவிஸ் நிறுவனம் பப்ளிக் ஐ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான் வந்து இதையும் வெளிப்படுத்தியிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்னும் விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதை தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது, இது கேன்சரை உருவாக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுடைய உறவுகள், உற்றார்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிறது எல்லாத்தையும் வந்து நீங்களும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.